ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரஸ் ஃபுட் ப்ரீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம முந்திரி மசாலா கிரேவி தான் பார்க்க போகிறோம். இது வந்து தாபா ஸ்டைலில் நம்ம செய்ய போகிறோம். காஜு மசாலா கிரேவி இது வந்து நம்ம பூரி, சப்பாத்தி, பரோட்டா, நாடு, இட்லி, தோசை எல்லாத்துக்கூடமே சாப்பிட்லாம். செம்ம டக்கரான காம்பினேஷன். எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரத்தில் தண்ணி கொதிச்சுட்டு இருக்குது. இப்போ அதில் 2 பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன். ஒரு 10லேருந்து 15 முந்திரி போட்டிருக்கேன். இது ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் நல்லா கொதிச்சு வெந்து வரணும். இப்போ இது 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வடிகட்டிடலாம். இப்போ இது நல்லா வடிகட்டியாச்சு. மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ வடிகட்டிட்ட பிறகு நம்ம இதில் வந்து நார்மல் தண்ணி, நம்ம ட்ரிங்கிங் வாட்டர் ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ அரைச்சாச்சு பாருங்கள், ஃபைன் பேஸ்ட்டாக. இது இப்போ இருக்கட்டும். இப்போ நம்ம கிரேவி செய்ய ரெடி பண்ணிக்கலாம். இப்போ அடுப்பில் வந்து ஒரு கடாய் வச்சுருக்கோம். இது கூடவே ஒரு பட்டர் வந்து 1 டீஸ்பூன் போட்டு நல்லா மெல்ட் ஆன பிறகு ஒரு கைப்பிடி நிறைய, ஒரு 10லேருந்து 15 பல்லு முந்திரி நல்லா மறுபடியும் கோல்டன் ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம இந்த கடாயிலே நம்ம கிரேவி செய்ய போகிறோம். ஒரு குழிக்கரண்டி எண்ணெயை விட்டாச்சு. இது நல்லா சூடான பிறகு 1 டீஸ்பூன் நிறைய சீரகம், 1 டீஸ்பூன் நிறைய சோம்பு, 2 ஏலக்காய், 2 பிரிஞ்சி இலை, 2 கிராம்பு, இது கூடவே 2 பெரிய சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணி மிக்ஸ் பண்ணிடலாம். இது நல்லா ஃப்ரை ஆகணும். இது கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை ஆன பிறகு 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 3 வந்து பச்சை மிளகாயில் வந்து நல்லா இடித்து எடுத்துன்னு வந்து போட்டிருக்கோம். அப்போ தான் அது நல்லா ஃப்ளேவராக வரும்னு. இப்போ இது நல்லா கோல்டன் ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இந்த குழம்புக்கு தேவையான உப்பு வந்து நம்ம போட்டுடலாம். இது கூடவே 1 டீஸ்பூன் மஞ்சள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் மிளகு சீரக பவுடர், இது எல்லாமே போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு 30 செகண்ட் ஃப்ரை பண்ண பிறகு இதெல்லாம் பச்சை வாசனை நல்லா போயிடும். இது கூடவே வந்து 2 கொத்து கறிவேப்பிலை போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இது ஒரு 30 செகண்ட் கருவேப்பிலை போட்டு நல்லா ஃப்ரை பண்ண பிறகு நம்ம ஒரு 3 தக்காளி நல்லா ஃபைன் சாப் பண்ணி வச்சுருக்கோம். நல்லா பொடியாக கட் பண்ணி அதையும் இதில் போட்டுடலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த தக்காளி நல்லா வெந்து வரதுக்காக நல்லா மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இப்போ இது கூடவே நம்ம அந்த முந்திரியும் வெங்காயம் வெந்துச்சுட்டு அந்த தண்ணி ஊற்றிட்டோம். உங்களுக்கு அந்த தண்ணி வேணால் பச்சை வாசனை வரணும்னா நம்ம நார்மல் தண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டுடலாம். இது கொதிச்ச பிறகு நம்ம அரைச்சி வச்ச விழுது எடுத்து இதில் ஊற்றிடலாம். வெங்காயம் அந்த முந்திரியெல்லாம் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை எடுத்து இதில் எடுத்து ஊற்றிடலாம். இந்த குழம்புக்கு வந்து ரிச் டேஸ்ட் கொடுக்கும் அது. இப்போ இது ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். 10 நிமிஷம் நல்லா கொதித்த பிறகு நம்ம கரம் மசாலா, அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் க்ரீமு, பட்டர்லாம் போட வேண்டியது இருக்கும். இப்போ நல்லா கொதிச்சிச்சு, கரம் மசாலா போட்டுடலாம். இந்த கரம் மசாலா போட்டு ஒரு கொதி வந்த பிறகு நம்ம ஃப்ரெஷ் க்ரீம் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கோம், அது இதில் போட்டுடலாம். இப்போ இது போட்டு பட்டர் வந்து 1 டேபிள் ஸ்பூன் நிறைய போட்டுடலாம். இந்த கிரேவி வந்து செம்ம டேஸ்ட்டாக வந்துடும். இப்போ இது வந்து நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். மாற்றியாச்சு. இப்போ மாற்றின பிறகு நம்ம முந்திரி வறுத்து வச்சுக்கோம் இல்லையா, அது எல்லாத்தையும் இதில் போட்டுடலாம். கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு நம்ம இப்போ சர்வ் பண்ண வேண்டியது தான். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். டாடா, பாய், சி.